PTHD நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு சங்கமம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று சந்தியா அவர்கள் என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். சந்தியாவை நீங்கள் கட்டாயம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கண்டிருப்பீர்கள். ஸோ சந்தியாவுடன் பேசலாம். வணக்கம் சந்தியா. வணக்கம் ஸ்டீவனா. எப்படி நலமா? நலம். நீங்கள் எப்படி? நாங்கள் ஏதோ இருக்கிறோம். ஸோ இந்த சங்கமம் நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இது ஒரு ஃபன்னான நிகழ்ச்சி. நான் சீரியஸாக உங்களோட கதைச்சு அப்படி ஒரு இன்டர்வியூ கிடையாது இது. ஸோ உங்களுடைய இந்த மியூசிக் வாழ்க்கையில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அதில் உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் அவற்றை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த வகையில் முதலாவதாக நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு மியூசிக்கில் எப்படி ஆர்வம் வந்தது? அவங்களோட முதலாவது அனுபவம் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அன்றைக்கி அம்மாவை எடுத்து ஃபோனில் கேட்டேன். அம்மா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கோண்டு. அம்மா சொன்னவன் நான் சின்னலேருந்தே நான் ஒரு 2 வயசுலேருந்தே நான் கூட, அதாவது I started speaking like at an early stage. மற்றது என்ன சொல்கிறது, மியூசிக் எனக்கு இப்போ ஒரு பாட்டை கேட்டேனண்டா திருப்பி நான் அதை கேட்டுட்டு எனக்கு உடனே அந்த சாங்கை பிக்கப் பண்ணுற தன்மை, லைக் ஈஸிலியாக பிக்கப் பண்ணி பாடுற தன்மை எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்தேன்னு சொன்னவன். அப்போ நீங்கள் முதலாவது பாடின பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அம்மா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது அது ஒரு சம்பவம் ஒன்று சொன்னவன். நாங்கள் தியேட்டருக்கு போயிருந்தோம் நாங்கள் டு வாட்ச் அ தமிழ் மூவி. அப்போ அங்கேருந்து படம் பார்க்க இடையில படம் ஏதோ சம்திங் ஹேப்பன். ஸோ அது இடையில நின்றுட்டு அண்ட் தென் தி பிளேட் சம் சாங்ஸ் இன் த பேக்ரவுண்ட். அப்போ அந்த நிறம் மாறாத பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து முதலாக காதல் டுயட் என்ற பாடல் பின்னுக்கு போய் கொண்டிருந்தது. அப்போ அந்த பாடல் தொடங்கும் பொழுது நான் அதாவது அந்த பிளேபேக் சிங்கர் அந்த பாட்டு என்ன சொல்கிறது, பிஃபோர் தே எண்டட் த லைன்ஸ், நான் அப்படி தொடர்ந்து அந்த பாட்டு அந்த என்ன சொல்ற அந்த ஹோலுக்குள்ள அப்போ நான் அப்படி சேர்ந்து அவளோட இப்படி பிள்ளத்தா பாடினான். அப்போ ஒரு இடத்துல நிற்கி நான் தொடர்ந்து அந்த பாட்டை அப்படி படிச்சு கொண்டு போகிறேன்னு சொன்னேன் அம்மா. லைக் பிள்ளத்தா. அப்போ எல்லாரும் இதாரு பாடுறான்னு திரும்பி பார்த்தவங்களாம். ஸோ அப்போ தான். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு அப்போ ஒரு 2 வயசு வேறு. 2 years. அந்த பாட்டு தெரியுமா நிஷாந்த்? எனக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும்? முதலாவது பாடின பாட்டையும் மறந்துட்டீங்களா? எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற முதலாவது பாட்டு என்ன? நீங்கள் சின்ன வயசில் பாடின முதலாவது பாடல் என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாடல்? எனக்கு ஒரு 7 வயசாக இருக்கேன். நான் ஒரு ஸ்டேஜ் ஷோவில் அங்கே இருக்கிற ஒரு அங்கிளோட ஒரு அண்ணாவோட உயிரே உயிரே என்ற பாடல் பாடினான். 7 வயதில் பாடினான். இட்ஸ் ஆக்சுவலி வெரி டஃப் சாங். 7 வயதில் பாடுறது. அதான் கேட்டேன். 7 வயசில் பாடினான். அந்த கொஞ்சம் பாடுவோமா அந்த பாட்டு? உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து விட்டேன். உறவே உறவே இன்று என் வாசல் கடந்து விட்டேன். நினைவே நினைவே உந்தன் நெஞ்சோடு நிறைந்து விட்டேன். கனவே கனவே உந்தன் கண்ணோடு கரைந்து விட்டேன். 7 வயசுலையும் இப்படி தான் பாடினீங்களா? இல்லை, ஆக்சுவலி அந்த வீடியோ நான் திரும்பி பார்த்தேன். நான் அது கொஞ்சம் கத்தி வர்ற மாதிரி இருக்கு. ஆனால் அம்மா சொன்ன இல்லை. ஆனால் நான் அதை திருப்பி பார்க்க உண்மையாக ஒரு என்னென்னு சொல்கிறேன், இட்ஸ் அ டஃப் சாங். அந்த வயசில் நான் அந்த பாட்டுக்கு ஐ மேட் ஜஸ்டிஸ். லைக் அந்த வயதில் அந்த பாட்டு. நிச்சயமா. ஓகே, வேறு அடுத்தது என்னண்டா, உங்களுக்கு நீங்கள் நோர்வேயில் தானே பிறந்தீங்க இல்லையா? நோர்வேயில் பிறந்து வளர்ந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் மிகவும் அழகாக தமிழ் பேசுகிறீங்க. நான் நோட்ஸை பார்க்க தெரியுது. நீங்கள் தமிழில் தான் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறீங்க.
ஸோ அதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அது நான் முக்கியமாக நான் இந்த அம்மம்மா ஃபிலோமினா ஜார்ஜ் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். மற்ற என் அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும். என் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அதாவது அந்த தமிழின் அந்த முக்கியத்துவத்தை சின்னலேருந்தே எங்களுக்கு அது அந்த படிப்பிச்சு கொண்டு வந்தபடியால் எங்களுக்கு அதாவது எனக்கும் லைக் மை சிப்ளிங்ஸ் எங்களோட கசின்ஸ் எல்லாருக்கும் were able to like தமிழில் பேசக்கூடியதாகவும் எழுதக்கூடியதாகவும் இருக்கிறது. ஸோ I'm very thankful to my grandmother and my mother for that. Definitely. உங்களுக்கு எத்தனை சிப்ளிங்ஸ் இருக்கீங்க? எனக்கு அண்ணாரால் மற்ற தங்கச்சி. அவையிலும் மியூசிக்கில் ஈடுபாடு இருக்கா அவைகளுக்கு? அண்ணா நாங்கள் 3 பேரும் முந்தி கொஞ்சம் கீபோர்டு வாசிச்சினாங்க சின்னல கிளாஸுக்கு போகிற நாங்கள். தங்கச்சி முந்தி என்னோட கொஞ்சம் பாடிக்கொண்டு வந்தோம். நானும் ஸ்டேஜில் வந்து இந்த மார்கழி பூ என்ற பாடலை பாடும்போது என்னோட சேர்ந்து கோரஸ் எல்லாம் செஞ்சேன் தங்கச்சி. ஆனால் இப்போ கூட நான் தான் நான் மட்டும். அடுத்தபடியாக வந்து நீங்கள் மியூசிக்கில் நீங்கள் கீபோர்ட் படிச்சிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? நான் சின்னல வயலின் வாசிச்சேன், அப்புறம் விட்டுட்டேன். சின்ன முறைப்படி பாட்டும் நீங்கள் படிச்சினீங்களா? அதாவது சங்கீதம் இல்லாட்டிக்கு? சங்கீதம் நான் சில வருடங்கள் நான் நோர்வேல என்னோட குரு வாசை சக்தி மித்திரன் அவர்கிட்ட படித்தேன் நான். மற்றது பரதநாட்டியமும் கொஞ்சம் படித்தேன். பரதநாட்டியம் நான் ஒரு 4 years like no not 4 years something like that 4 or 5 years படிச்சிருப்பேன். என் குரு யார் சாந்தா டீச்சர். அவளுக்கு ஒன்று தெரியுமா? நானும் படித்தேன் நான் really பரதநாட்டியம். இப்போ கொஞ்சம் ஆடையெல்லாம் தெரியும் தானே? இப்போ கொஞ்சம் மேடை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. வேணாம், ஆனால் முந்தைய ஒரு காலத்தில் ஆடினான் தான் இல்லை என் இல்லை. ஸோ இட் வாஸ் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் டு சே. உங்களுக்கு இந்த சூப்பர் சிங்கரில் பாடணும் என்ற ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? உண்மையாக எனக்கு சூப்பர் சிங்கர்ன்ற போட்டியே இந்தியாவில் இருக்குன்னு எனக்கு முதல் தெரியாது. உனக்கு லைக் ஐ நெவர் வாட்ச்ட் இட். எனக்கு அது தெரியாது. நான் இந்தியாவுக்கு போன வருடம் 2010ஆம் ஆண்டு என் அம்மா ஐ திங்க் வாஸ் அரவுண்ட் மார்ச் she asked me if I wanted to go to India and participate in this competition. அவன் அம்மாவுக்கு சொன்னான் இல்லையம்மா வேண்டாம் இந்த லைக் அங்கே வந்து அந்த லெவல் கூட லைக் மியூசிக் நான் சங்கீதம் படிச்சிருக்கிறேன். பட் ஐ தெரியுதான் இந்தியா வந்து இட்ஸ் லைக் யூ கேன் கம்பேர் இட் லைக். ஆனால் உங்களுக்கு மேடையில் பாடுற அனுபவம் ஏற்கனவே இருந்தது தானே? எனக்கு இருந்தது, ஆனால் இது டிஃப்ரெண்ட். இது ஒரு காம்படிஷன் அப்படியால் என்னத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் அம்மாவுக்கு சொன்னால் வேணாம் அம்மா அப்படி விடுங்கோண்டு. அப்போ சரிண்டா. ஆனால் நான் வேணாமன்ட்டு சொல்லியும் என் அம்மாவும் என் தங்கச்சியும் எனக்கு தெரியாமல் லைக் அந்த அப்ளிகேஷன் த்ரூ த லைக் ஆன்லைனாக அப்ளிகேஷன் போட்டவங்க விஜய் டிவி அந்த so and they sent my demo like a track through the like the online. எனக்கு அது ஞாபகம் இல்லை. I'm not sure. நீங்கள் அங்கே ஆடிஷன்லேயே ஜாயின் பண்ணியிருந்தீங்களா? எல்லாருக்கும் என்ன மாதிரி அந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டீங்க? நான் அங்கே பிறகு விஜய் டிவி தான் they contacted us like 4 or 5 months later. Actually அந்த ஆடிஷன் நடக்க அதாவது 5 நாட்களுக்கு முதல் தான் we got a call. It was like I think it was like early in the morning, like it was late. So they called and I was sleeping and then they were like I think my mom spoke to them and அவள் கூறினாள் இப்படி சந்தியாவை நாங்கள் ஆடிஷனுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவள் வந்து ஒரு ஆனால் 5 daysல நிற்கணும்ண்டு. So my mom, she came and she woke me up and she's like, okay, நீங்கள் காம்படிஷனுக்கு போகிறீங்க. I was எனக்கு ஒன்றுமே விளங்கல because I was like in deep sleep and I was like, what are you talking about? நான் தான் இல்லையேன்னு சொன்னேன். நான் போகலையேண்டு. And then first I was a bit அம்மா ஏன் அப்படி செஞ்சீங்க? And then I was like, okay. And then I thought about it and I was like, okay, cool. இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கு. லைக் இட்ஸ் ஒரு அனுபவமாக இருக்கும். அப்போ போயிட்டு வருவோம்ட்டு so I was just but we had to fix the visa. படிப்பு எல்லாத்தையும் நீங்க actually I was done with the high school எல்லாம் முடிச்சிட்டேன். And I also finished like I did நான் ஒரு வருஷம் அந்த I did a basic course in medicine. Like anatomy, physiology. So I just finished that
and this happened that summer, like right before. Yeah. அந்த டைமிங் சரியா Yeah, timing சரியான. ஓகே. அப்போ சூப்பர் சிங்கரில் உங்களுக்கு இருந்த அந்த அனுபவங்களை பற்றி நான் கொஞ்சம் பேசலாம். நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ள போகிறீங்க. முதலாவதாக நீங்கள் அந்த போட்டியில் பாடின பாட்டு என்ன ஞாபகம் இருக்குது? அது அதாவது அந்த சூப்பர் சிங்கர் ஸ்டேஜுக்கு நாங்கள் வரைக்கும் முதல் we had a couple of auditions. எனக்கு அந்த ஒரு ஆடிஷனில் சைலஜா மேம், மற்றது சோமியா மேம், அவளுக்கு ஒரு பாடல் பூ பூக்கும் ஓசை தான் நான் அப்போ அந்த ஆடிஷனில் பாடின பாடல். ஸ்டேஜில் நான் முதல் பாடின பாடல் ஐ திங்க் இட்ஸ் ராதே மனது இல்லாட்டி நெஞ்சோடு கலந்துடு உறவாள். பூ பூக்கும் ஓசை கொஞ்சம் பாடலாமே? Yeah, definitely. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை, பட்சியலின் குக்கு பூச்சியலின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லித் தருமே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி, நதி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே, பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டுதே, கேட்கும் மொழி எல்லாம் அட சரி கம பத நீ சரி. மிக்க நன்றி. கேட்டோட இந்த பாட்டை நீங்கள் பாடினதுக்கு மிகவும் அருமையாக இருந்தது. Thanks a lot. நன்றி. It was nice, right? Thank you. சூப்பர் சிங்கர் போட்டியில் வந்து உங்களுக்கு இந்த வோக்கல் ட்ரெயினராக இருந்தார், யார் அவர்? அனந்த் வைத்தியநாதன் சார். ஸோ அவரோட உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எடுக்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் வந்து சில வருடங்கள் வந்து சங்கீதத்தை பயின்று நீங்கள், ஸோ அதுக்கப்புறம் மேடையில் பாடின அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது. திடீரென்று இந்தியாவிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டி நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற போகிறதுன்னு வந்தது ஒரு மிகவும் பெரிய விஷயம், கடினமான ஒரு முடிவாக அது இருந்திருக்கும். ஸோ அதில் இனிமேல் என்ற திறமைசாலிகள் அங்கே பாடுவார்கள். அவைகளுக்கு வந்து அந்த ட்ரைனிங் என்பது வந்து ஒரு எங்களோட நாடுகளை வந்து சரியான வித்தியாசம் இல்லையா? கிழமையில் ஒரு தான் எங்களுக்கு அந்த வகுப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் சில நேரம் வந்து கஷ்டமாக இருக்கும். அங்கு வந்து அவர்கள் சில நேரம் ஒவ்வொரு நாளும் கூட வந்து அவைகளுக்கு அந்த வகுப்புகள் நடைபெறும் இல்லையா? ஸோ அப்போ அவைகளோட வந்து அந்த போட்டியில் பாடுறது வந்து சில கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். அவைகளுக்கு ஏற்றவாறு என்னால் பாட முடியுமா இல்லையான்னு அப்படியும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து அனந்த் வைத்தியநாதன் அவர்களோட நீங்கள் வந்து வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நினைக்கிறேன் இது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அவரால் இருக்கிறவர் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோட அந்த வேலை செய்யும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. Actually, like, we're a lot of என்ன சொல்கிறேன், நாங்கள் can like we're a lot of like participants in the competition. So எல்லாரோடையும் கொஞ்சம் மினக்கிட வேண்டி இருக்கும், right? ஸோ இருந்துட்டு எங்களுக்கு அந்த என்னென்ன சொல்கிறது, இப்போ டைம் வடிவா லைக் கிடைக்காது. But we have to expect that because it's a competition. But still it was tough because என்னென்ன சொல்கிறது, இப்போ எங்களுக்கும் when we practice the song by ourselves, சில மங்களுக்கு அது திருப்தியானாலும் கூட ஓகே இப்போ நாங்கள் ஸ்டேஜில் போய் பாட போகிறோம் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜில், எங்களுக்கு அது ஓகே இருக்கும், அந்த இது இருக்கும். பட் அனந்த் சார் சொல்லி தந்த இதில் வந்து ஒரு விஷயம் that I always keep in mind is like the like open throated பாடுறது. அது வந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் லைக் இந்தியாவில். என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது, லைக் how to like sing open throated and keep a smile on your face, like the yeah, the jaw and everything, right? So அந்த விஷயங்கள் மற்றது like you have to, when you sing a song you have to like அதான் ஜட்ஜஸ் உங்களுக்கு திருப்பி you have to become the song, right? You have to. and முந்தி நான் சூப்பர் சிங்கர் போய்க்கும்போது நான் ஒரு பாட்டை படிக்க சும்மா இப்போ நானே திருப்பி சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் முந்தி படித்தேன், நோர்வேல படித்த பாட்டு நான் சும்மா என்ன like I'll sing it, but
இப்போ மச்சால சொல்ல சந்தியா நல்லா பாடுறாண்டு பட் எனக்கே தெரிஞ்சேன் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன் லைக் ஒரு ஃபீலே இல்லை like I'll be standing there like a doll and it's just like okay and the voice I had the voice but it wasn't like I didn't paint it, you know what I mean? So when I came like நான் இந்தியாவுக்கு போய் வந்த அப்புறம் I definitely அது வந்து I learned that like எப்படி you have to become the song, you have to அந்த ஃபீலோட படிக்கணும் அது என்னத்தை அது ஸோ சந்தியாவோட இந்த சங்கம் நிகழ்ச்சி மிகவும் சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்குது. உங்களை ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சங்கம். வெல்கம் பேக். சந்தியாவோட தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு சூப்பர் சிங்கர் போட்டியில் வந்து நீங்கள் பாடின எல்லா பாடல்களிலும் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாட்டு எது? நீங்கள் தந்த பெர்ஃபார்மன்ஸில் எது உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது? I've never really thought about it. So time to think about it right now. எல்லாருக்கும் அந்த சில குழாக்கள் எனக்கு வந்து சொன்னால் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாடி வாடி நாட்டுக்கிட்ட நல்லா இருந்தது like that. But that was more like dance, but they like the song, like the dance song performance. But எனக்கு பிடிச்சது சொன்னால் நான் போகிறேன் மேலே மேலே பாடுங்களேன். Definitely. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாளியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம் அடையாளம் இல்ல ஒன்றை கண்டேன் நின்றினோரம் ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும் ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும் What a beautiful song, eh? Yeah, very beautiful. சூப்பர் சிங்கர் போட்டியில் நீங்கள் வந்து விளக்கப்பட்ட பின் உங்களுடைய இசைப்பயணம் எவ்வாறு தொடர்ந்தது அதை பற்றி பேசலாம். இதுவரைக்கும் சந்தியா சூப்பர் சிங்கருக்கு முன் சூப்பர் சிங்கரின் பொழுது இப்போ சூப்பர் சிங்கருக்கு பின்னாடி உங்களோட இசைப்பயணம் எப்படி போகுது? Okay, like இப்போ it's different, but I mean like right after Super Singer, when I came back to Norway, honestly, I kind of I won't say gave up, but I kind of quit singing for a while. I don't know why, but I just நான் இப்போ எலிமினேட் ஆனது குறித்து நான் கவலைப்படலை because that has to happen at some point. But I was kind of unhappy about like the way I sort of some of my like the way I just performed because like when I came back நிறைய தடவை வந்து யோசனை I know I can do better than this, right? Because people who know me, like know my singing, they were like, Shanti, you did a good job, but we know you can do better, you know? And எனக்கு I felt like on the stage வந்து எனக்கு there's a lot of things happening, right? On Super Singer. Pressure is different, a lot. Yeah, the pressure is different. It's a competition, and on the sport le orukka padichu like it's a one take, right? And then it's so it was like a lot of things like going through my mind. So I wasn't and the experience modal irukela. So it was a definitely new experience. So I was kind of sad about that I didn't like I wasn't really happy with myself. So I kind of in a prahu enna solradhu I think I worked for a year after that. And I didn't continue my studies. I worked because because my and Appama, she passed away that when I came from India in June, and then she passed away in July. Avangaloda dhan 11 varshama irundavanga vittu. So I was pretty sad about that too. So adoda I don't know, I didn't sing for a while like after that. So up in oru varsham I decided to I started university, but then
I thought, okay, I think I just take a break. So I just worked for a year, and then But right after when right you after got that, back, from that, how was the response? Like from From- back home, from Norway? well, everyone was very happy to see me. எல்லாரும் சரியா உற்சாகப்படுத்தினாங்க. நீங்கள் செஞ்சது பெரிய விஷயம் சாந்தியா. என்னண்டா அது எல்லாராலும் மேலாது அந்த உண்மையா you need a lot of guts to actually on the super singer stage to பாடுறது, because like all faces, you'll have the judges and Anand sir there, and it's like all lights and cameras on you. So it was on the stage to பாடுறது வந்து it's a very like it's a you need to have a lot of guts. So but so everyone is like everyone said more people were like more positive. என்னண்டு அதாவது சாந்தா நீங்கள் செஞ்சது வந்து உண்மையாக அவங்கள குறித்து சரியாக பெருமைப்படுறோம். நீங்கள் செஞ்சது அதாவது நோர்வேலேருந்து நீங்கள் என்னடா I was the only contestant from Norway, right? So it was so I think the only one from Europe. Yeah. Is that right? Yes. Yes. Yeah. So அது எல்லாருக்கும் ஒரு they were very அந்த வயல என்ன சரியாக உற்சாகப்படுத்தினார். எல்லாருக்குமே அது சந்தோஷமாக தான் இருந்தது. அதாவது புலம்பெயர்ந்த மண்ணில் நாங்கள் வாழ்ந்து வருகிற தமிழ் மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அந்த மண்ணில் போய் அந்த போட்டியில் கலந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நான் முக்கியமாக சொல்லணும். எங்களுக்கு அந்த அதாவது இப்போ எனக்கு விஜிதாக்கா, எலிசாக்கா, நிர்ஜானி, சாய்சன் லைக் எங்களுக்கு வந்து அதாவது உலக அளவில் எங்களுக்கு அந்த இலங்கை தமிழர்கள் எங்களுக்கு தந்த சப்போர்ட் that I think that made us like it was very அவர்கள் செய்த என்ன சொல்ற ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அது உலக அளவிலிருந்து எங்களுக்கு கேன பேர் லைக் இந்த நாங்கள் இலங்கை தமிழர்ன்ற வகையில் எங்களை சப்போர்ட் பண்ணி லைக் their feedback was just like so encouraging. Like I'll never forget that. So you started to sing for shows. Got invited to a lot of shows outside of Norway as well. Yes. So Canada கூட நீங்க நிறைய shows செய்திருக்கிறீங்க. அது நான் முக்கியமாக நான் தேவேந்திரன் அங்கிளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா போன வருஷம் நான் April 14th நான் லைக் அவர் என்னை கூப்பிட்டவர் ஒரு ஷோ செய்ய இந்த சூப்பர் சிங்கருக்கு நான் போனவர் அந்த கௌரவிக்கிற அந்த அப்படி ஒரு ஷோ ஒன்று செஞ்சவர். So that was very I loved it. It was I really ஈவன் இந்த வாட்டி கூட நீங்கள் நிறைய ஷோஸ் பாடி இருக்கிறீங்க. இந்த முறையும் தேவேந்திரன் என்ன ஒரு இந்த வருஷம் கூப்பிட வர ஷோக்கு 13th of July and then நிறைய வரவேற்பு கிடைச்சது உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஸோ சந்தியாண்டா எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு பாடகராகத்தான் நீங்கள் இப்போ திகழ்ந்து வருகிறீங்க. ஸோ அது வந்து ஒரு உண்மையாக பெரிய விஷயம். ஸோ நீங்கள் தொடர்ந்து செய்யும். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக ஆகிட்டீங்க. அது பிறகு இந்த போட்டி முடிந்தது. ஏன்னா அம்மாவும் என்ன நிறைய தரம் சொன்னலாம் இந்த சூப்பர் சிங்கர் வந்த அப்புறம் லைக் she wanted me to like continue because I kind of என்ன சொன்னவ இப்போ நீங்கள் சூப்பர் சிங்கர்லாம் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு வருஷமா I didn't really like continue to like do my இப்போ எனக்கு இப்போ அனந்த் சார் சொல்லி தந்த சில exercises or like other thing I never really I wasn't and அப்படி I kind of gave up in a way but I think I'm kind of back on track now so that's good a good to hear thing. that. That's a good thing. Who's like your all-time favorite singer? Someone asked me the same question for a while ago and I wasn't able to reply. I just said there's so many. I don't have one time. So not like someone who's a role model. நான் கூடுதலா வந்து நான் எனக்கு சித்ரா அம்மாண்ட குரல், ஸ்ரேயா கோஷல். சரி, ஸ்ரேயா கோஷல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது? கன பாடல் பிடிக்கும் பட் அதுல ஏதாவது பாடுங்க. I'll sing சஹாயனே. சஹாயனே சஹாயனே நெஞ்சுக்குள் நீ முளைத்தாய் சஹாயனே சஹாயனே என்னை நீ பறித்தாய் உன் எண்ணங்கள் தாக்க என் கண்ணங்கள் பூக்க நீ வயதுக்கு வாசம் தந்தாய். Okay, do you want to say it again?
இதழ்கள் பூக்க நீ வயதுக்கு வாசம் தந்தா சகாயனே சகாயனே நெஞ்சுக்குள் நீ முளைத்தா. அருமையான ஒரு இனிமையான ஒரு பாடல். அது உங்களோட குரலில் கேட்கறதுக்கு இன்னும் இனிமையாக இருந்தது. நன்றி. சந்தியா, எஸ், பாடகியாக உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன? நீங்கள் என்னத்தை அடுத்ததாக சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பாடகியாக? முதலாவது கஷ்டமான கேள்வியால் கேட்குறீங்க. அதுக்கு தான் எங்களை இங்கே எடுத்திருக்கீங்க. எனக்கு வந்து I want to I'll help you a little bit. There are a lot of options, right? Yeah. So you can, a lot of people want to sing in the cinema field. Then again, people want to do independent music. Which way are you planning to go? I know you can't even sing in English. So are you planning to go more into our side or into the Western side? What are your goals? This is hard. This is hard. I seriously don't know. Okay. Okay, let's. Okay. The thing is, my main thing is I want to reach out to people with my music, like maximum. And அது எப்படி செய்கிறது தான் தெரியலை. பட் I'm actually நான் முந்தைய எனக்கு ஒரு I mean எல்லா சிங்கர்ஸ்க்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் கரெக்ட். லைக் ஒரு ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்ண்டு அந்த ட்ரீம் எனக்கு இருக்குது, நான் இல்லையான்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் ஐம் ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அதான் சின்னலேருந்து நான் தமிழ் பாடல் தான் நான் பாடிக்கொண்டு வந்திருக்கிறேன். பட் இப்போ எனக்கு ஒரு I'm also thinking kind of if maybe I should go a little bit like into Western too, because ஆனால் சின்னலேருந்தே நான் தமிழ் பாடல் தான் பாடிக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ சில பேர் எனக்கு சொல்லியிருக்கேன், சந்தியா லைக் உங்களோட குரலை வந்து தமிழ் பாட்டலுக்கு கூட இனிமையாக இருக்குண்டு. அதாவது இங்கிலீஷ் பாட்டு இனிமே இல்லையாண்டு இல்லை. லைக் நான் இப்போ ஸ்கூல் ஷோஸில் எல்லாம் என் ஸ்கூல் நடந்த ப்ரோக்ராம்ஸ் or other like Norwegian stuff, நான் Norwegian பாடல் பாடியிருக்கிறேன், இங்கிலீஷ் பாடலும் பாடியிருக்கிறேன். ஸோ I think that would be a fun experience for our viewers, listening something in Norwegian. Yeah, I can sing in Norwegian. So this is நோர்வேல வந்து world music. நோர்வேல வந்து எனக்கு பிடிச்ச ஒரு எனக்கு she's a singer. Her name is Sissel Kyrkjebø. She's a very famous singer back there. And yeah, I'll sing a song by her. Okay. Gå mot det lyset som flammer i nord. Gå til det landet hvor trollene bor. Der hvor alle er venn med vinteren. Gå mot en fremtid du vet du kan få. Gå mot den himmel som drømmen kan nå. Gå den bratteste vei, jeg går med deg. Gi meg glede når vi er sammen. Lån meg din hånd når jeg går meg vill. Hvis jeg fryser, gir du meg varme. I din nærhet hører jeg til. Se ilden lyse over jord. Se jorden bli en stjerne, fager og stort, som en snekrystall mot himmelens blå. Svever den drømmen vi lever på. Svever den drømmen vi lever på. Wow, that's awesome. Thank So you.
இந்த attitude வந்து நீங்க தமிழ் பாட்டு பாடும்போது இருக்கிறதுலே it's a different Shantia I'm hearing here. Great. I don't know, maybe it's because I don't know, Tamil paattu paadike I think it has a lot to do with our culture too. Because in angada Tamil samudayathila vandu like you know how girls like hada kodukuma irukkom I don't know like maybe like enna solradhu naan valakkapatta appadi like my parents they were never like very strict, but I still when you grow up as a Tamil girl you have the society around you, so you have to, so a lot of that like yeah it kind of affects you. So andha vagayila hats off to your parents for letting you do what you're doing. Yeah, definitely. So ellarkum andha vaaipu kedaikadhu. Yeah, so andha vagayila naan I'm very thankful to them, like you have to be like you have an awesome talent and they gave you the opportunity to showcase that. So adukku vandu neenga eppayum உங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க. நிச்சயமா சந்தியாவோட பேசி நேரம் போகிறதே தெரியல. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கின்றேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது உங்கள் சங்கமம். மீண்டும் சந்தியாவுடன் பேசலாம். ஸோ நீங்கள் தனியாக இந்த நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி வந்து ஷோஸ் எல்லாம் செய்கிறீங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ be happy about that. Yeah, I'm very happy about it. So and I'm glad that you're back in track singing and I hope to hear some Norwegian even English songs. எனக்கு கூடி அந்த வாய்ப்பு இருந்தது உங்களோட வந்து ஒரு 2-3 ட்ராக்ஸ் செய்கிறதுக்கு. So I try to get out some this type of attitude from you. So now I heard it, so I definitely know what to do next time. Yay! Thank you, Stevana. அடுத்ததாக நாங்கள் ஒரு சிங்கராக உங்களுடைய விருப்பம் என்னன்னு நான் கேட்டேன். நீங்கள் என்னத்தை வந்து அச்சீவ் பண்ணணும்ன்றதை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இஸ் திஸ் சம்திங் யூ வாண்ட் டு டூ ஃபார் லிவிங் லைக் ஃபுல் டைம் ஆர் இஸ் இட் மோர் லைக் a hobby? நான் நினைக்கிறேன் பொதுவாக எல்லா சிங்கர்ஸுக்கும் அது ஒரு விருப்பம் இருக்கும். லைக் ஐ விஷ் ஐ குட் டூ திஸ் ஃபுல் டைம், பட் ஐ திங்க் என்ன சொல்கிறது, I want to. I mean, I would definitely do it, but at the same time, you know, I'm a student now. அது கட்டாயம் ஏதாவது என்ன பொறுத்த ஒரு எஜுகேஷன்ன்றது ஒரு பேக்கப் இருக்கணும். லைக் because musicians, like how long, you'll never know how long that'll last. You can never like count on it, you know what I mean? Like, exactly. So நாளை குரல் போச்சுன்னா சரி ஒண்ணுமே செய்யலாம். Yeah, no, that's the truth. Yeah, so but I would have loved to do that, definitely, but we'll see. Maybe in the studies முடிச்ச அப்புறம் maybe I'll focus a bit more on my music, because இப்போ I'm a full-time student, so it's kind of hard to sort of do both things at the same time, like focus. Yeah. So we'll if you don't mind me asking, so what type of job are you pursuing? Like என்னதுக்கு நீங்க படிக்கிறீங்க? நான் இப்போ சமூக சேவை சம்பந்தமா, அதாவது I'm studying to become a social worker. So oh, great. Yeah. Wow. So I just finished my first year, so I have 2 more years left. So I'm doing my bachelor's now. Wow. Yeah. All the best for that. Definitely. Thank you. Thank you, Steve. உங்களுக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர் யார்? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தாரம்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த இசையமைப்பாளரோட உங்களுக்கு வந்து ஒரு பாட்டை பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்பு நாங்கள் தாரம்னு சொன்னால் அது யாராக இருக்கும்? Yeah, definitely Rahman sir. I think, yeah, I mean that's, I think எல்லாருக்கும் அது சின்ன கனவு like Rahman sir. ஆனால் என்ன பொறுத்த இப்போ நீங்கள் அதை அப்படி ஒரு கேள்வி கேட்டப்பட நான், ஆனால் என்ன பொறுத்தவரை like I mean, yeah, he's great. Rahman sir is definitely great. But there's also like enna solradhu, there's so many upcoming, like so many like huge talents, like you for instance, Steven. Oh, thanks. Thank you. And இப்போ எங்கட என்ன சொல்றது, தமிழ் சினிமா ஃபீல்டில் பார்த்த இப்போ அனிருத், யுவன் சங்கர் ராஜா, I mean they're all doing great jobs. Doing a great job. உங்களுக்கு அப்படியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லையா? இந்த சூப்பர் சிங்கர் போட்டிக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒருத்தரும் உங்களை நாடி வரையிலையா? இப்படி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உங்களுடைய குரல் வந்து எங்களுக்கு தேவையாக இருக்குன்னு ஒருத்தரும் உங்களை நாடையிலையா? I don't know if I can say much, or I mean, yeah, it's just I got a chance to sing a song, but it's not done yet. So I need to
I need to finish like enna solradhu Did you record it already? Is it? it's kind of recorded, Okay, but great. I'm not done yet because I wasn't really satisfied with the way the recording, like non senja sila parts I have to do it again, and yeah, so adu nan Norwayku velikiraga mudal udane dakku senjadu, right? So yeah, but I don't know if I can say much but I'll No, but adu keep it velila as a suspense. but yeah, but it's yeah, adu velila, like I hope it, like now I hope I'll be able to go back to India and do a proper job on it, and I love the song, and the beat is like, it's great, so I hope it'll, Let's hope that takes you places. yeah, I really Wish you hope all the so, best yeah. for that. Thanks a lot. ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் வந்து எவ்வளவோ அற்புதமான பாடல்கள் வந்திருக்கின்றன. So many. ஸோ அதில் வந்து நான் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடினும் கேட்டிருக்கிறேன். ஸோ புதிய பாடல்னு கேட்கல, அவர் வந்து லைக் மோஸ்ட் ரீசன்ட்லி செய்த பாட்டுகளில் வந்து ஐ ஹர்ட் யூ சிங் மூங்கில் தோட்டம். I would love to hear. Yeah, definitely. மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிரஞ்சமானோ நீ பாடும் கீதம் பௌர்ணமி இரவு பனி விழும் காடு ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிரஞ்சமானோ நீ பாடும் கீதம். நன்றி நன்றி. Thank you. Oh, you're welcome. Why are you always so shy singing? அந்த நோவேஜன் பாட்டு பாடக்கு என்ன மாதிரி பின்னிட்டாங்க. I don't know. அந்த அதான் சொன்னேன், அந்த attitude வந்து இதுலேயும் வரணும் உங்களுக்கு நிச்சயமா. Because you have it, you just have to let it out. Yeah, I know. This is what I tell you in the recordings too. I know. I don't know what's happening to me. I don't know. Like, உங்கள்கிட்ட இருந்து அடுத்ததான் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? Like as own productions, I indicated it before, independent music. So what can we expect there? Like, yeah, we have something coming up. Hint, hint, hint. So அது மாதிரி வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஆஃபீஸ் கிடைச்சிருக்கா? no, not that I can think or remember of now, but no, I don't. But projects, no, not really. But what are future projects you're working on? Like, you mean like shows? For example. Actually, I've also been invited to. I'm so happy about it. Denmark. Denmarkல வந்து இப்போ மின்னல் show வந்து நடக்குது. So I've been invited to sing there, and I'm looking so forward to it. Like, a lot of artists. You're going to be there too. Yeah. Yay! Yes, I just wanted to say I'll be there too. நிறைய ஆர்டிஸ்ட் உலகம் ரீதியாக வந்து நிறைய ஆர்டிஸ்ட் அங்கே வாரினம். ஸோ இட்ஸ் எங்கட கலைஞர்கள் அரவாசி தென்னிந்திய கலைஞர்கள். ஸோ இட்ஸ் awesome mix, and it's great to see that they give us the same level of respect and put us in the same table. And that's great. அதாவது எங்களுடைய கலைஞர்களை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதே மரியாதை அதே அளவு உற்சாகத்தை தாரி நமக்கு. டெஃபினெட்லி என்னென்ன லைக் என்னை பொறுத்தவரை இப்போ நான் எங்கட கல்யாணம் சொல்லிக்க இப்போ நான் பொதுவாக எங்கட இலங்கை தமிழ் பிள்ளைகள் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற எத்தனை பேருக்கு தேர் ஸோ டேலண்டட், லைக் ஸோ மெனி டேலண்ட். சில பேர் நான் அதை வெளியில் கொண்டு வராமல் இருக்கணும். I know some people back in Norway too. I mean, they're so good, but they're still like they're not doing anything with that. And that's kind of like, I just wish there could be like, and I really hope that everyone would like just so do what something. Can I expect in the Minnal show from you? Minnal show? Maybe, I don't know, a little bit dancing. I don't know. No, because I've been asked to like, I don't know, do some moves too while I sing. I wish to see that
Sandhya I saw before with the Norwegian song. That would be great. Yeah, that would actually be great. Maybe I'll do something, I don't know. Do something like that. We'll I'm see. definitely seeing forward to that. Yeah. அடுத்ததாக நான் வந்து உங்களை நிறைய இன்றைக்கு பாட பண்ண போகிறேன். அதை மட்டும் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேள்வி. ஸோ நிறைய இப்போத்தே பாட்டுகளை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கூட மெயில் சாங்ஸாக இருக்குது இல்லையா நிஷாந்தன்? அதாவது அந்த ஃபீமேல் சாங்ஸ், அந்த தனி சோலோ ஃபீமேல் சாங்ஸ்ன்னு வந்து சரியான குறைவாக இருக்குது இப்போ. அது ஏனென்றே தெரியலை. அப்படி ஃபீமேல் சாங்ஸ் வந்தால் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஜஸ்ட் லைக் டூயட் சாங். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்குறேன். இஃப் தேர் இஸ் அ லைக் what song would you take if you are supposed to choose any male song and make a female version out of it? What song would it be? இப்போ உங்களுக்கு நிறைய சாங்ஸ் பிடிச்சிருக்கும், ஆனால் ஒரு ஆண் பாடிய பாடலாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படியான பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்ன? அதை வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக செய்யுங்கோண்டு யாரும் உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் தந்தால் அது என்ன பாட்டாக இருக்கும்? அதை கொஞ்சம் பாடுவீங்களா? ஓகே, வளமை எனக்கு கேட்டால் நான் என் காதலாம் படம் பட நான் அந்த கேதரம் பாடிட்டேன். பட் ஐ கேன் சிங் மேபி போனிப்போ. See, that would be great as a female version, wouldn't it be? Yeah. Let's hear that. போனிப்போ போனிப்போ தனியாக தவிக்கின்றேன், உயிர் வேண்டாம் அன்பே போ, பிணமாக நடக்கின்றேன், உயிர் வேண்டாம் அன்பே போ, நீ தொட்டால் இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ, நான் போகும் நிமிடங்கள் உனக்கும் அன்பே போ, இது வேண்டாம் அன்பே போ, நனநானா அன்பே போ, தரராரா இது வேண்டாம் அன்பே போ. I don't know the lyrics by heart, so You should probably make a female version out of it. why? Dubstep version irukku, then we have the Mohit Chauhan version. We should make a female version, definitely. Yeah, maybe I should. Yeah. I am having an awesome time with you. Yeah, me I'm too. definitely glad to hear such awesome songs from you. Thank you. You're a very talented singer. Thanks a lot. And I'm Thanks. very happy. எனக்கு உங்களுக்காக இசை அமைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் வந்து நான் மிகவும் மகிழ்ச்சி படுறேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் because I think many people want to do recording songs with you and என்ன சொல்றது, எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். So thanks a lot, Steven. We have to support each other. அந்த அப்படித்தான் நாங்கள் எல்லாருமே வளரலாம். Yeah, definitely. நாங்கள் தனியே வளர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நேரம் காலம் கூட இருக்கும். இப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்து விஷயங்களை செய்யும்பொழுது அதை விட மின்னலாக போகலாம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டாடுறதுக்கு கடைசியாக உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலை எங்களுக்காக தாங்க. ஓகே, எனக்கு மிகவும் பிடித்த பாடல் வந்து ரஹ்மான் சாரின் இசையமைப்பில் வந்த என்மேல் விழுந்த மழைத்துளி. அதான் நான் எப்பவும் பாடுறது. I கேட்டால் I always sing that song because yeah, I just love it. So I love that song too. Go ahead. என்மேல் விழுந்த மழைத்துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? என்மேல் விழுந்த மழைத்துளியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே, இத்தனை நாளா எங்கிருந்தாய்? என்னை எழுப்பிய பூங்காற்றே, இத்தனை
உடம்பில் உறைகின்ற ஓருயிர் போல் உனக்குள் தானே நான் இருந்தேன். என் மேல் வீழ்ந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய்? Beautiful. Thank you. Very Thank you. nice. Nandri. And thanks to you. You played so well. My main guy here. சங்கம் நிகழ்ச்சிக்கு நான் வந்து அவரை நினைக்காம இல்லை. வெரி டேலண்டட் பர்சன். அதான் சொன்னாங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் மிக இதை விட பெரிய விஷயங்களை எங்களால் செய்ய முடியும். Definitely. சரி டிடி நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த சங்கம் நிகழ்ச்சியை சந்தியாவோட நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு முறை சங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஸ்டீவ் கிளிஃப். நன்றி, வணக்கம். This is the part I hate. Paint them in.